Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற அருமையான வாக்குத்தத்தத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் என்ன போதிக்கிறது என்பதை கருத்தாய் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைகள் நம் இருதயங்களில் தங்கியிருக்க அனுமதிக்கவும், ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தைகளிலும் நிலைத்திருக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் சாராம்சமாக இருக்கிறது. கடமைக்காக தேவனுடைய வசனத்தை வாசிக்க கூடாது. மாறாக நாம் வேத வசனங்களின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவற்றால் ஆசீர்வாதம் பெறுகிற வரைக்கும் அவற்றை மறுபடியும் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருக்கும்படி நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இதுவே பொருளாகும். இப்படி செய்யும்போது நாம் கேட்டுக்கொள்வதெதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று வாக்குத்தத்தம் கூறுகிறது. இது எவ்வளவு ஆசீர்வாதம்! நமக்கு விருப்பமான உணவை நாம் ருசித்து உண்பது போல தேவனுடைய வசனத்தை புசிக்கும்படி வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அவ்வாறே நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் பசிதாகம் கொண்டவர்களாய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதை உட்கொள்ள வேண்டும். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்றும், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றும் வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு நேசிக்கிறீர்கள்? அதை வாசிப்பதற்கு எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீர்கள்? வேதத்தை வாசித்து நாளை ஆரம்பியுங்கள். அதிகாலையில் எழுந்து தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். அப்போது அவரது வல்லமையான பிரசன்னத்தை உணருவீர்கள். இந்த பழக்கத்தின் மூலம் ஆண்டவர் உங்களை தமது பிரசன்னத்தால் வல்லமையாக நிரப்புவார். இயேசு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வேதம் கூறும் வண்ணம் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். நாம் விரும்புகிறவற்றை ஆண்டவர் எப்போது நிறைவேற்றுவார்? நாம் இயேசுவிலும் அவரது வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்கும் போது அவ்வாறு நடக்கிறது. அந்நிலையில் நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் தேவனுடைய சித்தத்தோடு இசைந்தவையாக இருக்கும். அப்போது நாம் கேட்கிறவற்றை இயேசு நிறைவேற்றுவார். தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப நாம் வாழும்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி பிசாசின் உலகத்தின் விருப்பத்தின்படி அல்லது நம்முடைய சுய விருப்பத்தின்படி நடந்தால் நமக்கு நாமே அழிவை வருவித்துக் கொள்வோம். தேவனுடன் இல்லாமற் போகும்போது அழிவு வரும். உலகில் உயர்ந்து பெயரையும் புகழையும் வெற்றியையும் பெருமையையும் அடையும் பலரை காண்கிறோம். ஆனாலும் அவர்கள் தேவனுடன் இல்லாமல் தங்களுக்காகவே வாழும்போது தங்கள் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள போராடுவார்கள். அநேகர் விழுந்து போவார்கள். அநேகர் மனச்சோர்வு அடைவார்கள். சிலர்
போதைப் பொருட்களுக்கு அடிமையாவார்கள். சிலர் எல்லாவற்றையும் இழந்து போவார்கள். சிலர் இன்னும் பரிதாபமாக தங்கள் உயிரையே மாய்த்து கொள்வார்கள். நாம் இயேசுவில் நிலைத்திருந்து அவருடைய வசனத்திற்கேற்ப வாழ்வோமானால் அவர் நம்மை பரிபூரணமாக ஆசிர்வதிப்பார். நம்முடைய விருப்பங்கள் அவருடைய சித்தத்திற்கு உகந்தவையாக இருக்கிறபடியினால் நாம் எதை கேட்டாலும் அவர் அதை அருளிச் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். வேலையை, வீட்டை, சமாதானத்தை, செழிப்பை அவர் அற்புத விதமாக அளிப்பார். படிப்பில், நேர்முக தேர்வில், வியாபாரத்தில், ஊழியத்தில், விவசாயத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். இந்த தெய்வீக ஆசிர்வாதத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக இன்று தேவகரம் உங்கள் மேல் வரும். ஆண்டவரில் நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கட்டும். அப்போது நீங்கள் விரும்புவது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் ஜெபித்து இன்றைக்கு இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களா? ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்மில் நிலைத்திருக்கவும் உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்தில் நிலைத்திருக்க அனுமதிக்கும்படியும் என்னை அழைப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை அதிகமாய் சார்ந்திருக்கவும் கடமைக்காக வசனங்களை வாசிக்காமல் உம்முடைய வசனங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் உதவி செய்யும். ஆவிக்குரிய போஜனமாக தினமும் உம்முடைய வசனத்தை உட்கொள்ளும்படி அதன் மேல் எனக்கு பசி தாகத்தை தந்தருளும். உம்முடைய வசனம் எனக்குள் தங்கி என் எண்ணங்களை, விருப்பங்களை, செயல்களை வழிநடத்தட்டும். தகப்பனே, உம்முடைய வாக்குதத்தங்களை நான் தியானிக்கும் போது உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் என்னை நிரப்பியருளும். அதிகாலையில் எழுந்து உம்முடைய முகத்தை தேடி உம்முடைய பரிசுத்த வேதாகமம் தரும் ஞானத்தினால் ஆசீர்வாதம் பெறுவதற்கு எனக்கு போதித்தருளும். நான் உம்மில் நிலைத்திருக்கும் போது உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய விருப்பங்கள் அருளப்படும் என்று உறுதி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வாக்குதத்தங்களாலும் கிருபையாலும் தொடர்ந்து நான் பாக்கியம் பெறும்படி உமக்குள் மகிமையான வாழ்க்கை நடத்துவதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் உம்மில் நிலைத்திருக்கவும் உம் வார்த்தைகள் எனக்குள் தங்கி இருக்கவும் உதவி செய்யும். என் விண்ணப்பங்கள் உம்முடைய இருதயத்திற்கு பிரியமானவையாக இருக்கும்படி என் இருதயம் உம்முடைய சித்தத்தோடு இசைந்திருக்க பண்ணும். வழி விலகி உலகத்தின் வழிகளில், சுய வழிகளில், சத்துருவின் எண்ணங்களின்படி நான் நடவாதிருக்கும்படி காத்து கொள்ளும். உம்மில் நித்திய ஜீவன் இருக்கிறதென்று அறிந்து எல்லாவற்றுக்காகவும் மேலாக உம்மையே நான் தேடும்படி செய்யும். உம்முடைய கரம் என் மேல் அமர்ந்து சமாதானத்தையும் செழிப்பையும் தெய்வீக தயையும் அருளிச் செய்யட்டும். நான் உம்மில் நிலைத்திருக்கும் போது உம்முடைய அன்பின் கரங்கள் என்னை பரிபூரணமாக ஆசிர்வதிக்கும் என்பதை அறிந்து என்னையே உம்மிடம் முழுவதுமாக அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.